பங்களாதேஷ் அரசுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய கலவரமா மாறி இருக்கு. இதனால அங்க பல உயிர்கள் போயிருக்கு. அங்க படிப்புக்காக போயிருந்த 4500 இந்திய மாணவர்கள் மீண்டும் நாடு திரும்பிட்டாங்க. இந்தியா பங்களாதேஷ் வர்த்தகம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பங்களாதேஷ் கலவரத்துக்கும் போராட்டத்துக்கும் மைய காரணமா இருக்கிறது இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயம் தான். 1971 பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷுக்கும் சுதந்திர போர் நடக்குது. அது வரைக்கும் பாகிஸ்தானோட இணைஞ்சிருந்த பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்று தனி நாடா மாறுது. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அரசு சுதந்திரத்தில் போராடின வீரர்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் அரசு வேலைகள்ல 30% இடஒதுக்கீடு வழங்குது. இதை மக்கள் ஏத்துக்காம தொடர்ந்து போராடினதுனால 2018 இந்த 30% இடஒதுக்கீட்டை ரத்து பண்றாங்க. மீண்டும் இப்ப கடந்த மாதம் இப்ப இருக்கக்கூடிய அரசு உயர்நீதிமன்றத்து மூலமா அந்த 30% இடஒதுக்கீட்டை திரும்ப பெறாங்க. இதை எதிர்த்து தான் இளைஞர்களும் மாணவர்களும் அரசுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. தகுதி அடிப்படையில் வேலையை வழங்கணும் அப்படின்றது தான் இவங்க போராட்டத்தோட மைய கருத்தா இருக்கு. மாணவர்களோட தொடர் போராட்டத்தால இப்ப உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை ரத்து செஞ்சு தகுதி அடிப்படையில் 93% இடஒதுக்கீட்டையும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டையும் மாற்றுத்திறனாளி மற்றும் மாற்று பாலினத்தவர் பழங்குடியினருக்கு 2% இடஒதுக்கீட்டையும் ஒதுக்கி இருக்காங்க. 30% இடஒதுக்கீட்டு முறையை வாபஸ் வாங்க சொல்லி அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டிருக்காங்க.